அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பதிவு பண்ண போகிறோம்னா, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் பார்த்தீங்கன்னா புதிதாக பாடத்திட்டங்கள் வந்து மாற்றப்பட்டுள்ளது. அதேபோல் எந்தெந்த பகுதிக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் மாற்றங்கள். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா 20 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. 20 × 0.5 போது நமக்கு வந்து அதில் 30 மதிப்பெண்கள் கிடைக்கிருக்கு. இதெல்லாம் போய் எங்கே படிக்கிறது? நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்போது ஒன்றும் இல்லைங்க. நமக்கு வந்து தேவையானது என்னென்னா தமிழ்நாடு சார்ந்த வரலாறும் தமிழ்நாடு சார்ந்த சமூக மாற்றங்கள் தான். அப்படி இருக்கும்போது பள்ளி பாடப்புத்தகத்தில் 8வது புத்தகம், 10வது புத்தகம், 11வது புத்தகம் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரக்கூடிய வரலாறு அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு சார்ந்த வினாக்கள் வந்து அதிக அளவில் இடம்பெற்றிருக்கு. அது மட்டுமா, நமக்கு திருக்குறள்னு ஒரு கொடுத்துருக்காங்க. அந்த திருக்குறள் எங்கே படிக்கணும்னா 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த அடிப்படையான திருக்குறளை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் திருக்குறளில் இருக்கக்கூடிய 1330 குறட்களும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாவது ரிவிஷன் செய்தாக வேண்டும். காரணம் என்னென்னா, நம்ம படிக்கக்கூடிய அந்த திருக்குறள் பகுதிக்கு அந்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் இப்போ கேள்வி கேட்குறாங்க. அந்த சீர்கள் அடிப்படையில் அதிக அளவில் வந்து நமக்கு பொது அறிவு பகுதியில் கேட்கறது இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் வந்து அந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் வள்ளுவர் எப்படி குறிப்பிடுகிறார், எதை குறிப்பிடுகிறார், எப்படி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார், அந்த ஆங்கிளில் தான் நம்ம இந்த புத்தகத்தை படிக்கிறோம். அதனால் வந்து தமிழ் இலக்கிய வரலாறுன்னு வரும்போது நமக்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள சங்க இலக்கிய நூல்களை நீங்கள் திரும்ப படிக்க வேண்டும். அதே போல் இந்த திருக்குறள் பகுதிக்கு அடுத்து வர வேணும்னா நீங்கள் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள அந்த திருக்குறளை வந்து அடிப்படையானது என்ன, அதுக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி படிக்கிறது சிறப்பு. அடுத்து இந்த சமூக மாற்றங்கள் வரும்போது நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பகுத்தறிவு இயக்கம், நீதி கட்சி இதை சார்ந்த விஷயங்கள் படிக்கும்போது நமக்கு வந்து 8வது முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த சமூக மாற்றங்களும் சமீபகால சமூக மாற்றங்களும் அதுக்கு மத்திய அரசு, மாநில அரசு எவ்வாறு வந்து முக்கியத்துவம் கொடுத்துள்ளது அதை சார்ந்த விஷயங்களும், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து சமூக மாற்றங்களுக்காக போராடியவர்களுடைய முக்கிய அமைப்பும் முக்கிய நபர்களும் நீங்கள் படிக்க வேண்டியது ரொம்ப சிறப்பானது. அப்போ தான் வந்து மார்க் வந்து நமக்கு அதிகளவு வந்து இடம்பெறும். அதுபோல் நமக்கு வந்து தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, அதேபோல் அதனுடைய கிளர்ச்சிகள் படிக்கும்போது நம்ம வந்து 8வது புக்கு, 10வது புத்தகம், அதேபோல் 11th புத்தகம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேசிக்காக கொடுத்துருக்காங்க. அதை சார்ந்த விஷயங்கள் தான் நமக்கு வந்து வினாக்களாக வந்து இது வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து அடிப்படை செய்திகளை மட்டும் தெளிவாக பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதிக மதிப்பெண்கள் எடுக்க முடியும். அதை விட்டுட்டு முக்கியமான அதை ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போய் முக்கிய ஆத்தர் அல்லது வேறு ஏதாவது மெட்டீரியல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை தாண்டி வெளி விஷயத்தை படிக்கும்போது உங்கள் மார்க் கம்மியாகும். அதே ஸ்கூல் புக்கை வந்து தெளிவாக படிச்சிங்கன்னா உங்கள் மார்க் வந்து ரிசல்ட்டுக்குள்ளே கட் ஆஃப்குள்ளே உங்களை கொண்டு வர முடியும். அதனால் வந்து தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு நீங்கள் படிக்கும்போது ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போய் படிக்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்ச்சர், அந்த கல்ச்சர் வந்து இந்திய பண்பாடு அதில் வந்து 11ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இந்திய அரசியல் அறிவியல் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பகுதிக்கும், அதே போல் தமிழக பண்பாட்டில் வரக்கூடிய இந்திய அறையியல் புத்தகத்தில் படிக்கக்கூடிய அந்த ஃபஸ்ட் லெசன் தமிழக பண்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து தெளிவாக வந்து நீங்கள் படிக்க வேண்டும். சரிங்களா? இது வந்து தெளிவாக இருந்தால்தான் நம்ம வந்து இந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிக மதிப்பெண்கள் பெறவும் முடியும், திரும்ப ரீகால் பண்ணவும் முடியும். சரிங்களா? ஒரு லிமிட்டுக்குள்ளே உங்களை தயார் செய்து வச்சிங்க. திரும்ப அதை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். அதுவே போதுமானது. கண்டிப்பாக வந்து அந்த 20 மதிப்பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு 17-18வது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயமாக மார்க் எடுக்க முடியும். பாடப்புத்தகத்தை நம்புங்க, திரும்ப ரிவிஷன் பண்ணுங்கள். அதை மறக்காமல் பார்க்க தேர்வு எழுதி பாருங்கள். நன்றி, வணக்கம்.